வெங்காயம், பட்டாணி, குடமிளகா, தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இந்த கொஞ்சம் நெய். இந்த நெய்யை போட்டு இப்போ ஒரு இட்லி ஃப்ளவர் பண்ண போகிறேன். இட்லி ஃப்ளவர் பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு இட்லி ஃப்ளவர் பண்ண போகிறேன். இட்லி பாருங்கள். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு இந்த பாருங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள். இது வந்து இட்லி ஃப்ளவருக்கு இந்த பாருங்கள். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, அன்னாச்சி பூ போட்டேன். போட்டு இந்த அடுத்து வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதக்கிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நான் இட்லிக்கு பாருங்கள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு. இது வந்து நான் ஒரு 2 பேர்த்துக்கு தான் செய்கிறேன். ஒரு 2 டிஃபனுக்கு தான் பண்ணுறேன். ஒரு 2 டிஃபனுக்கு பண்ணுறதுனால இந்த கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அந்த பாருங்கள். இது வந்து குடமிளகாய் போட்டுட்டேன். குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பட்டாணியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த தக்காளி. இது வந்து பெரிய பழமாக இருந்தால் 1.5 பழம் போட்டுக்குங்க. 2 பேர்த்துக்கு தான் டிஃபனு. இது வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்குங்க. சின்ன பழமாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. இது வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி போட்டிருக்கேன். இதை போடுறேன் பாருங்கள். இதை நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு உப்பு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரம் உப்பும் பட்டு உங்கள் சுவைக்கேற்ற போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கணுன்னா இந்த கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம். இது வந்து சில்லி பரோட்டான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆசையாக கேட்குதுங்க. சில்லி இட்லின்னு கேட்குதுங்க குழந்தைங்க. அவங்களுக்காக இது சில்லி இட்லி. அவ்வளோதான். இதில் இட்லி கட் பண்ணி போட்டு பரட்டிட வேண்டியது தான். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இட்லியை சின்னதாக கட் பண்ணி இட்லியை தனியாக கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி இந்த இட்லியை இதில் போட்டு பரட்டி பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டுறேன். இப்போ நான் இட்லியை நெய் ஊற்றி பரட்டிட்டு இதில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சில்லி இட்லி பிள்ளைங்க கேட்குறாங்க. சரி, அவங்களுக்காக ஒரு சில்லி இட்லி ரெடி பண்ணலாம்னு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இட்லி இது மாதிரி நாங்கள் துணியில் தான் ஊற்றி வேக வைப்போம். அதனால் இட்லி இந்த பாருங்கள், துணியில் வேக வச்ச இட்லி ஆவி பறக்க இந்த பாருங்கள் சுட ஆவி பறக்க ஒரு இட்லியை இந்த மாதிரி நம்ம ஒரு 2 பேர்த்துக்கு தேவையான இட்லியை நம்ம பாருங்கள் ஒரு 2 டிஃபனுக்கு தேவையான இட்லியை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது பாருங்கள் ஆவி பறக்க இட்லி சுட பார்த்தீங்களா? சூடாக இருக்குது. இந்த இதில் வந்து நான் நெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிங்களா. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே
இந்த இட்லியை நம்ம இந்த பாருங்கள், இந்த இட்லியை இதில் ஃப்ரை பண்ணிக்கிற வேண்டியது தான். ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணணும். இந்த பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா அந்த நெய் சூடானோன்னா, ஏன்னா இட்லி ஏற்கனவே வெந்த இட்லி வேறையா, நல்லா வேக வச்சு ஆவி பறக்க வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி நெய் தான் ஊற்றிருக்கேன். நான் நெய் இருந்தது நெய் ஊற்றினேன். உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இதை அப்படியே லைட்டாக தான் போட்டு பரட்டணும். ஏன்னா பரட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து பரட்டலைன்னா என்ன ஆகிடும்னா அப்படியே குழஞ்சிரும். லைட்டாக இப்படி பரட்டி விடணும். அப்படியே லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா இப்படி பரட்டிட்டு இந்த சில்லியை, அந்த சில்லி இந்த பக்கம் சில்லி பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த இட்லியை பரட்டிட்டு நல்லா பரட்டிட்டு இதில் தூக்கி இதில் போட்டோம்னா முடிஞ்சு சில்லி இட்லி. கடைசியில் ஃபினிஷிங் இந்த முடிய போது சொல்கிறேன் பாரு. இந்த பாருங்கள், இவ்வளோதான். அந்த இட்லியை நம்ம வறுத்துட்டு போட்டோம்னா அவ்வளோதான். இது நல்லா பரட்டி விட்டோம்னா சில்லி இட்லி. நான் கொஞ்சம் சில்லி இட்லி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு டிஃபனுக்கு சாப்பிடாத பிள்ளைங்க கூட நம்ம எவ்வளோ வச்சாலும் அதை க்ளீனாக சாப்பிட்ருவாங்க. இது பாருங்கள், இப்படி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், சில்லி இட்லி அவுதி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இது மேலே சாஸ் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி. இந்த பாருங்கள், டிஃபனுக்கு ஒரு 2 டிஃபன் தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு 2 டிஃபனுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், குழந்தைங்க ஸ்கூலில் பிள்ளைங்க சாப்பிட்றப்ப நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்று நல்லா இந்த பாருங்கள், பச்சை பட்டாணி, இந்த பட்டாணி, இந்த பாருங்கள் பட்டாணி போட்டிருக்கேன், குடமிளகா, வெங்காயம், தக்காளி, இவ்வளவு தாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எதுவுமே டிஃபனில் நான் வைக்கிற சாப்பாடு பிள்ளைங்க எதுவுமே கொண்டு வராதுங்க. க்ளீனாக சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான். பாருங்கள், டிஃபன் கட்டிட்டேன். அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம்தான் இது செய்கிறதுக்கு. ஏன்னா டிஃபனுக்கு நம்ம ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு சத்தாகவும் கொடுக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்றதுனால நான் இப்படி பண்ணி, ஏன்னா இதில் குடமிளகா, பட்டாணி எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. அப்போ எல்லாமே இதுங்களுக்கு போய் சேரும். அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் வந்தோன்னா நம்ம காயெல்லாம் வச்சு கொடுத்துக்கலாம். இது காலையில் அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி சத்தாவும் நல்ல பொருளாக கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க.